நமது யூடியூப் ஊடாக உருது பாடத்துடன் இணைந்திருக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உருது காயிதாவினுடைய மற்றொரு பாடத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கவிருக்கின்றேன். உருது காயிதாவின் உடைய இன்னும் சில பாடங்களே எஞ்சியிருக்கின்றன. அதன் பின்னால் உங்களை நாம் உருது பாடத்தில் வேறொரு கோணத்தின் பக்கம் எடுத்து செல்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். இணைந்திருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருங்கள். வாருங்கள், இன்றைய பாடத்தை கவனிப்போம். லோகோ லோகோ லோக் என்ற ஒருமையின் வார்த்தையின் பன்மைதான் லோகோ, மனிதர்கள். கூது குதிக்கட்டுமா, கூது குதிக்கட்டுமா. இதனை நாம் முதாரி முத்தகல்லிம் அல்லது முசாரி முத்தகல்லிம் என்று கூறுவோம். எதிர்காலத்தை இணைந்து வரக்கூடிய முசாரியுடைய வார்த்தை தன்னிலை குறிக்கின்றது. அடுத்து போலு பேசட்டுமா, போலு பேசட்டுமா அல்லது பேசட்டும். மௌஜூத் மௌஜூத் இருக்கிறது. பூதாம் பூதாம் என்றால் பொத்தான், நாம் சட்டைக்கு இணைக்கும் அந்த பட்டனுக்கு கூறப்படும். ஔசார் ஔசார் ஆயுதங்கள், ஔசார் ஆயுதங்கள். ரூமால் சால்வை, ரூமால் சால்வை. இப்பொழுது இந்த வார்த்தைகளுடன் இணைந்திருக்கும் வசனங்களை கவனிப்போம். இன் லோகோं के पास औजार क्यों नहीं, இன் லோகோं के पास இந்த மனிதர்களிடத்திலே औजार ஆயுதம் क्यों नहीं ஏன் இல்லை. இன் லோகோं के पास औजार क्यों नहीं இந்த மனிதர்களிடத்தில் ஏன் ஆயுதம் இல்லை. தும் கஹோ தோ மே பி போலூ, நீங்கள் கூறினால் நானும் பேசுவேன், நானும் கதைப்பேன். தும் கஹோ தோ நீங்கள் கூறினால், மே பி போலூ நானும் பேசுவேன். மே ஆஜ் கேலூ கூது, மே ஆஜ் கேலூ கூது இன்று நாம் துள்ளி குதிக்கட்டுமா. கேலு என்றால் விளையாடட்டுமா, கூது என்றால் குதிக்கட்டுமா. கேலு கூது என்ற வார்த்தைகள் இரண்டு ஒன்றோடு இணையும் பொழுது துள்ளி குதிக்கட்டுமா என்ற கருத்தை கொடுக்கும். ஹாத் சாஃப் கர்னே கோ ரூமால் மௌஜூத் ஹை, ஹாத் சாஃப் கர்னே கோ ரூமால் மௌஜூத் ஹை. கையை சுத்தம் செய்வதற்கு ரூமால் சால்வை இருக்கிறது, கையை சுத்தம் செய்வதற்கு சால்வை இருக்கிறது. பாரா பூதாம் முஜே தேதோ, பாரா பூதாம் 12 பட்டன்களை பொத்தான்களை முஜே தேதோ எனக்கு கொடுத்து விடுங்கள், 12 பொத்தான்களை எனக்கு கொடுத்து விடுங்கள். அடுத்த பாடத்தையும் நாம் அவதானிப்போம். சிலாயி சிலாயி தையல், ஆடையில் இடக்கூடிய தையலுக்கு சிலாயி என்று கூறுவோம். கமாயி சம்பாத்தியம், கமாயி சம்பாத்தியம் தொழில் புரிந்து சம்பாதிப்போம், அந்த சம்பாத்தியத்துக்கு கமாயி என்று கூறப்படும். துலாயி போர்வை, துலாயி போர்வை அதாவது உடலில் போர்த்தக்கூடிய போர்வை. கிலாத்தே உணவளிக்கிறார்கள், கிலாத்தே உணவளிக்கிறார்கள். கமாத்தே சம்பாதிக்கிறார்கள், கமாத்தே சம்பாதிக்கிறார்கள். இந்த கிலாத்தே கமாத்தே என்ற இரண்டும் ஹால் முத்லக் பொதுவான நிகழ்காலத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறைத்தான் உட்டாத்தே சுமக்கிறார்கள், இதுவும் பொதுவான நிகழ்காலம். உட்டாத்தே
பச்சாவ் பாதுகாருங்கள், பச்சாவ் பாதுகாருங்கள். கிலாவ் சாப்பிட கொடுங்கள், கிலாவ் சாப்பிட கொடுங்கள். புலாவ் நெய்ச்சோறு, புலாவ் நெய்ச்சோறு. கமாவ் சம்பாதியுங்கள், கமாவ் சம்பாதியுங்கள். அதுடன் இணைந்த வார்த்தைகள் இஸ் துலாய் கி சிலாயி அச்சி நஹி, இஸ் துலாய் கி சிலாயி இந்த போர்வினுடைய தையல் அச்சி நஹி நல்லதல்ல. சஹி கி கமாயி மே சப்கா ஹிஸ்ஸா, சஹி கி கமாயி மே சப்கா ஹிஸ்ஸா கொடையாளியின் சம்பாத்தியத்திலே அனைவருக்கும் பங்கு. சபுகா ஹிஸ்ஸாண்டா அனைவருக்கும் பங்கு உள்ளது என்ற கருத்து. கபடோங்கோ ஆடைகளை தாக் தப்பே சே பச்சாவ், கபடோங்கோ தாக் தப்பே சே பச்சாவ் ஆடைகளை கசட்டையில் இருந்து காப்பாற்றுங்கள். தாக் தப்பே என்ற இரண்டு வார்த்தையும் இணைந்து கசட்டை என்று வந்திருக்கிறது. அதனை நாம் பிரித்து கூறுவோம் என்றால் தாக் என்பது அடையாளம், கசட்டையினுடைய அடையாளம். தப்பே என்றாலும் அவ்வாறு தான் அந்த அடையாளம். கசட்டை அடையாளம், கசட்டைகளின் அடையாளம் என்று சொல்லலாம். ஆனாலும் நாம் கபடோங்கோ தாக் தப்பே சே பச்சாவ் என்று பூர்ணமாக கூறும் பொழுது ஆடைகளை கசட்டையிலிருந்து பாதுகாருங்கள். புலாவ் ஹமே பி கிலாவ், புலாவ் ஹமே பி கிலாவ் நெய்ச்சோறு எங்களுக்கும் சாப்பிட கொடுங்கள். புலாவ் நெய்ச்சோறு ஹமே பி எங்களுக்கும் கிலாவ் சாப்பிட கொடுங்கள். கமாவோ பந்தே துக் உட்டாத்தே, கமாவோ பந்தே சம்பாதிக்கும் அடியார்கள், துக் உட்டாத்தே கவலையை சுமக்கிறார்கள். और மேலும் மெஹனத் சே கமாத்தே ஹை முயற்சி செய்து சம்பாதிக்கின்றார்கள். और மேலும் மெஹனத் சே முயற்சி செய்து கமாத்தே ஹை சம்பாதிக்கிறார்கள்.